அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஜி. குமார் ஐயாவிடம் திருவள்ளுவரும் வள்ளலாரும் காந்தியை பற்றி விளக்க ஐயாவிடம் கேட்க வந்திருக்கின்றோம். ஐயா, அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தர்மம் தொலைக்காட்சி வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்து, இன்று நம்முடைய நடமாடும் சித்தர் திரு அரசு சாமி ஐயா அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார். திருக்குறளும் அது சம்பந்தப்பட்ட திருக்குறள், மகாத்மா காந்தி, வள்ளலார், இதை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான கேள்வி. என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், திருக்குறளுக்கு இப்போ தான் நம்ம ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கோம். ஆனால் ஆதி காலத்தில் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் முதலிலே திருக்குறளுக்கு வகுப்பெடுத்த பெருமை வள்ளலார் மட்டும்தான் சாரும். ஏன்னா அவர் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. அது எப்படி கிளாஸ் எடுத்தார் அப்படின்னா, அங்கே வருபவர்களுக்கு அவர்கள் கோச்சிங் மட்டும் எடுக்கலை, திருக்குறளை பற்றி டீச்சிங் கோச்சிங்லாம் மட்டும் எடுக்கலை. அங்கே வருபவர்களுக்கு அவர்கள் தங்குமிடம் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், ஸ்டைஃபண்டு, இந்த பணம் கூட கொடுத்தார்கள், உதவி பணம் கொடுத்தார்கள். அப்படி ஸ்டைஃபண்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சது வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஏன் என்று சொன்னால், திருக்குறள் என்பது மிகவும் சிறந்தது, மிக சிறந்த கருத்து பொக்கிஷம் என்பதை அறிந்த வள்ளலார் இதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே கோச்சிங் எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை நாம் ரொம்ப மதிக்கணும். ஏன்னா வள்ளலாரே இதை எல்லாருக்கும் பரப்பணும்னு கிளாஸ் எடுத்து பரப்பின இந்த திருக்குறளை நாம் எல்லாமே படித்து, அதை படிப்பது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா காந்தி மகாத்மா காந்தியடிகள் வக்கீலா, அதாவது வழக்கறிஞராக படித்த பிறகு அவர் தென்னாப்பிரிக்கா போனார். தென்னாப்பிரிக்கா போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய ஆரம்பித்தார். அப்படி சேவை செய்ய ஆரம்பித்த போது அவருக்கு நிறைய பணம், ஏனென்றால் அங்கே நிறைய கேஸ் அவர்கிட்ட வரும். அப்படி வருகின்ற போது அவர் திறமையாக வாதாடி நிறைய பணம் சேர்த்து விட்டு அவர் என்ன பண்ணார், எப்படியாவது ஒரு 4-5 ஏக்கர் லேண்டு வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். அப்போது ஒரு 4-5 ஏக்கர் வாங்கிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? லியோ டால்ஸ்டாய் பண்ணை என்று பேர் வைக்கிறார். அப்படி லியோ டால்ஸ்டாய் பண்ணை என்று பேர் வச்சு விட்டு அவர் டெய்லி என்ன பண்ணுவார், வாரத்துக்கு ஒரு முறை நம்ம லியோ டால்ஸ்டாய்க்கு லெட்டர் எழுதுவார், என்னென்னோ பண்ணிவிட்டு, இல்லை யாராவது அந்த நாட்டுக்கு போனோம்னா சொல்லி அனுப்புவார், இங்கே வரணும் அப்படின்னு. அப்போது லியோ டால்ஸ்டாய் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் காந்தி அடிக்கடி நம்மளை கூட்டுங்கிறாரு அப்படின்னு. அப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாரு, வக்கீலாக இருக்கும்போது, ஐயா நீங்கள் இங்கே வரணும், ஐயா எங்கள் பண்ணைக்கு வரணும், ஏன்னா உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன் எங்கள் பண்ணைக்கு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்தால் தான் இதுக்கு ஒரு நான் பேர் வச்சதுக்கு ஒரு விமோச்சனம், ஒரு அர்த்தம் ஏற்படும் அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லியோ டால்ஸ்டாய் சொல்கிறாரு, ஏங்க என்னை போய் கூப்பிடுங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். கடிதம் எழுதுறாரு, ஏன் என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கடிதம் எழுதுறாரு. அதற்கு மகாத்மா காந்தி சொல்கிறாரு, உலகத்தின் மேதை நீங்கள் தான். ஏன்னா அப்போ லியோ டால்ஸ்டாய் உலகத்தின் மேதையாக திகழ்ந்தார். அப்படிப்பட்டவரை காந்தி மகாத்மா கேட்குறாரு, உலகத்தின் மேதை நீங்கள் வந்தால் நான் எவ்வளோ பெருமைப்படுவேன், எவ்வளோ சந்தோஷப்படுவேன், என் பண்ணைக்கே பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை அப்படின்றாரு. அப்போது லியோ டால்ஸ்டாய் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காந்திஜி அவர்களே, நான் மேதையானது எப்படி தெரியுமா? உங்கள் நாட்டிலே, இந்திய நாட்டிலே, தமிழகத்திலே அந்த திருவள்ளுவர் என்பவர் எழுதிய திருக்குறளின் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்துதான் நான் மிகப்பெரிய மேதையானேன் என்று அடித்து சொல்லுகிறார். அப்போது காந்தியடிகளுக்கு திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ தெரியாது. அவர் திகைச்சு போகிறார். என்னது, நம்ம நாட்டில் ஒருத்தர் எழுதின ஒரு
ஒரு திருக்குறள் என்ற ஒரு சப்ஜெக்டை படித்து ஒரு இவ்வளோ பெரிய மேதையானாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். உடனே என்ன பண்ணார், தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்ணார். விஜயம் பண்ணி திருக்குறளை பற்றி எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அது ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது படிக்கிறாரு. படித்து பூரித்து போகிறாரு, ஆனந்தப்படுகிறார். அற்புதம் அப்பான்றாரு. அப்போது அவர் அவ்வளோ அந்த கருத்தை படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த திருக்குறள் ஆங்கிலத்தில் படிக்கும்போதே கற்கண்டாக தேனாக விளங்குகின்றது. அப்படி என்றால் இதை தமிழிலே படித்தால் இன்னும் எவ்வளவு அட்டகாசமாக இருக்கும், அப்படியே கிடைக்குமே, இதனுடைய சாறு அப்படியே இறங்குமே, இதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறாமல் எனக்கு கிடைக்குமே, அப்படி என்றால் நான் என்ன செய்வது என்று கடவுள்கிட்ட ப்ரே பண்ணார். ஐயா இறைவா, எனக்கு அடுத்த பிறவி என்பது தமிழகத்தில் தமிழனாக பிறப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த திருக்குறளை நான் அட்டகாசமாக படித்து அற்புதமாக படித்து வாழ்க்கையில் கடைபிடித்து பெரிய இன்பத்தை அடைவேன். ஆகவே எனது மறுபிறவி என்பது என்னை தமிழனாக பிறக்கவை, என்னை திருக்குறளை படிக்கவை, என்னுடைய திருக்குறளை படிக்கவை, எனது இந்திய நாட்டின் இந்த பொக்கிஷமான திருக்குறளை படிக்கவை என்று ஆண்டவரிடம் வரம் கேட்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையான. மகாத்மா காந்தி காசு கேட்கல, இறைவன்கிட்ட பொன் கேட்கல, பொருள் கேட்கல, அடுத்த பிறவி தமிழ்நாட்டில் பிறக்க வைக்கணும், திருக்குறளை படிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். எவ்வளோ அற்புதமான இதுங்க. ஆகவே இந்த திருக்குறளை நாம் அனைவரும் படிக்க வேண்டும். வள்ளலார் போற்றிய அந்த திருக்குறளை, லியோ டால்ஸ்டாய் மேதையான அந்த திருக்குறளை, மகாத்மா காந்திஜி போற்றிய அந்த திருக்குறளை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அற்புதமான விளக்கம். நன்றிங்க. இன்றைக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுபோல தர்மம் வலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் நன்றி. அதே போல் வள்ளலார் அன்பர்களெல்லாம் உங்கள் அனுபவ கருத்தை தர்மம் வலைக்காட்சி மூலமாக உலகுக்கு பறைச்சாற்றும் என்று வள்ளலார் அன்பர்களையும் நான் அழைக்கின்றேன். உலகில் வாழும் நல்ல கருத்து உள்ள அன்பர்கள் யாராக இருந்தாலும்